நாளும் நல்லவை சிந்தனை துளிகள். இன்றைய சிந்தனை உமையாக்களின் ஆட்சியின் 4வது தொகுப்பு. இன்றைய தொகுப்பிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சரியான விடையை கூறும் நபர்களில் ஒருவருக்கு 100 ரூபாய் ரீலோட் வழங்கப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமையா ஹலீஃபாக்களில் முதலாவது ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆம், பொதுவாக உமையா ஆட்சியினதும் குறிப்பாக சுஃபானிய ஆட்சி பிரிவினதும் சாஃபராக கருதப்படுகின்ற இவர் உமையா ஆட்சி கட்டிலை அலங்கரித்த 14வது ஆட்சியாளர்களுள் முதன்மையானவர். இஸ்லாத்தின் ஆரம்பகால எதிரியும் அப்போதைய குறைஷியரின் தலைவராகவும் விளங்கிய அபூ சுஃபியான் என்பவரின் மகனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். ஹிஜ்ரத்துக்கு 15 வருடங்களுக்கு முன் மக்காவில் பிறந்த இவர் ஹிஜ்ரி 8இல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவருடனே இவரது தந்தையும் குடும்பத்தினரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் நபி அவர்களின் எழுத்தாளர்களில் ஒருவராக கடமையாற்றினார். இவரின் சகோதரர்களில் ஒருவரான உம்மு ஹபீபா என்பவரை நபி அவர்கள் மணந்து கொண்டதன் மூலம் நபி அவர்களுக்கு மைத்துனராக ஆகும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பலஸ்தீனின் ஆளுநராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் யஸீத் கடமையாற்றிய போது இவர் அப்பகுதிக்கான நிர்வாக உதவியராக நியமிக்கப்பட்டார். 3வது ஹலீஃபா புரட்சிக்காரர்களால் கொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த கொலைக்கு காரணமாக இருந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனும் விடயத்தில் முனைப்பு காட்டியது மாத்திரமின்றி அதற்காக குரல் கொடுக்கவும் செய்தார். இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்ய மறுத்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டமஸ்கஸ் நகரில் தானே ஈடிணையற்ற ஹலீஃபா என தன்னை தானே பிரகடனம் செய்து கொண்டார். ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தின் பின் அவரது மூத்த மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். இயல்பிலேயே சமாதான நாட்டம் கொண்டிருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து நீங்கிச் செல்வதாக அறிவித்தார். இது அதுவரை அரசியல் ரீதியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்து வந்த பதவி போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மாத்திரமின்றி அப்போதைய நிலவரம் அனைத்தும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமானவையாக அமைவதற்கு காரணமாய் அமைந்தது. ஹிஜ்ரி 41இல் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவி துறந்ததை தொடர்ந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினதும் தனி பெரும் ஹலீஃபாவானார். ஆட்சிக்கு வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் நடவடிக்கையாக அதுவரை கூஃபாவில் இருந்து வந்த தலைநகரை டமஸ்கஸ்க்கு மாற்றினார். நிர்வாகத்தோடு தொடர்பான விடயங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களை தெரிவு செய்து அதிகாரிகளாக ஆக்கினார். உதாரணத்துக்காக பின்வருவோரை குறிப்பிடலாம். முதலாவது அம்ர் இப்னு ஆஸ், எகிப்திய கவர்னர். 2வது முகைரா பின் ஷுபா, கூஃபா கவர்னர். 3வது ஜியாத் பின் சுமையா, பஸரா கவர்னர். இதனால் அரசியல் நடவடிக்கைகள் சீர்பெற்றதோடு நில்லாது உள்நாட்டு அலுவல்களில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முக்கியமான பல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பின்வருவன உதாரணங்களாகும். முதலாவது, தஃபாட் சேவையை சீர்திருத்தும் வகையில் தீவானுல் ஃபரீத் எனும் பெயரில் தஃபாட் திணைக்களம் ஒன்று உருவாக்கப்பட்டது. 2வது, தீவானுல் ஹாத்தம் என்ற பெயரில் பதிவேட்டு திணைக்களம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக அரச ஆவணங்களையும் கட்டளைகளையும் முத்திரையிட்டு பாதுகாக்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். 3வது, பலம் மிக்க இராணுவ பிரிவொன்றை உருவாக்கிய ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அதற்கு பல்வேறு கோத்திரங்கள் பிரிவுகளிலிருந்தும் வீரர்களை திரட்டி மாதாந்த சம்பளம் ஒன்றை வழங்கவும் ஏற்பாடு செய்தார். 4வது, நாட்டின் விவசாய வர்த்தக முயற்சிகள் பெருக வழி செய்தார். கூஃபாவில் இருந்த தலைநகரை டமஸ்கஸுக்கு மாற்றப்பட்டதால் அங்கு பரவலாக வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்களோடு ஹலீஃபாவுக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. இவர் கிறிஸ்தவ பெண் ஒருவரை மணந்திருந்தார் என்றும் அவரது அரச வைத்தியராகவும் புலவராகவும் கிறிஸ்தவர்களே பணியாற்றினார் என வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்றைய கேள்வி: முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் கேள்வி. இதற்கான விடையை கீழ்காணும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு, அதாவது 072-280-4818 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அல்லது கமெண்ட் பகுதியில் உங்களுடைய விடையை அனுப்பி வைக்கலாம். தொகுப்பு: அப்துர் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய.